வணக்கம் நண்பர்களே, ePro ஐடி கார்டு சாஃப்ட்வேர் வாங்கி ரெகுலராக பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும். ePro 13 and 14 அப்டேட் வந்து வாங்கியிருப்பீங்க. 13 விட 14 வந்து கொஞ்சம் பக்ஸ் இல்லாமல் போயிட்டு இருந்தது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேன் வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ அதனால் வந்து கம்பெனி சைடில் ePro 15 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இதில் வேறு என்ன அடிஷ்னலாக ஃபீச்சர் இருக்குது, இதை நம்ம அப்டேட் பண்ணால் ஒர்த்தா அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் போனீங்கன்னா பிரிண்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா வெர்ஷனையும் போல தான். ஆனால் இதில் வந்து Epson 8050 அந்த ட்ரே மாடல் பிரிண்டருக்கு வந்து சப்போர்ட் வந்து இதில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங் வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள், Epson ட்ரேன்னு வச்சிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதுவே Epson L8050 வச்சிங்கன்னா இந்த மாடலில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் பேன் வந்து இதில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே உள்ள மாதிரி எனி PDF வந்து கிராப் பண்ணலாம், எனி இமேஜும் வந்து கிராப் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி 14 வெர்ஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த ஆப்ஷனும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது கூடவே இந்த Epson L8050 செட்டிங்கும் வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த TN ஹெல்த் கார்டுக்கான அப்டேட்டும் இதில் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து சாஃப்ட்வேரில் வந்து கீழே வந்து உங்களுக்கு கம்பெனிலேருந்து மெசேஜ் வந்து ஸ்க்ராலிங் ஆகும். ஓகேங்களா, இது வந்து அவங்களே போடுற அட்வர்டைஸ்மெண்ட் இது. ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த ஜிபே நம்பர் அதில் ஷோ பண்ணுற நம்பருக்கு பே பண்ணிட்டீங்கன்னா சர்வீஸ் கண்ட்ரோல் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். நாளைக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சர்வீஸ் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி டீலர் யாருக்கு பே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஜிபே பண்ணி வாங்கினீங்கன்னா மட்டும்தான் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக எந்த இஷ்யூவாக இருந்தாலும் உங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து சர்வீஸ் கிடைக்கும். இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து 13லேருந்து 14 அப்டேட்டுக்கு வந்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்து ஜிபே நம்பர் அதிலே ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கே நிறைய பேர் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் சார் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது நான் செக் பண்ணும்போது என்னோடய நம்பருக்கு எதுவும் பேமெண்ட் வரல. அப்புறமா வந்து நான் தான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது வந்து கம்பெனிலே வந்து போடக்கூடிய மெசேஜ் இது. அவங்களும் ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க, அவங்க அதுக்காக ஏமாத்திடுவாங்கன்னு சொல்ல வரல. பட் சர்வீஸ் வந்து நாளைக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகலை அப்படின்னும் போது கண்ட்ரோல் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் போய்டும். நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்குற மாதிரி இருக்கும். அதை மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணுறேன், வேறு ஒன்றும் நீங்கள் தவறுதெல்லாம் நினைக்க வேணாம். ஸோ வந்து 14 விட 15 வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அந்த ஓப்பன் பண்ணும்போது வர இஷ்யூ அதெல்லாம் எதுவுமே இல்லை. சாஃப்ட்வேர் அப்டேட் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ePro ரிலேட்டடாக போடக்கூடிய வீடியோஸ்க்கு உங்கள்கிட்டேருந்து நிறைய சப்போர்ட் வருது. ஸோ இன்னும் வந்து உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.